வணக்கம். நாக்பூரில் இந்தியா இங்கிலாந்து மோதின முதல் ஓடிஐ போட்டி நடந்துச்சு. இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. பென் டக்கெட்டும் பிலிப் சால்ட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தாங்க. குறிப்பாக ஹர்ஷித் ராணா வீசிய 6வது ஓவரில் பிலிப் சால்ட்டு 3 6 2 4ன்னு அடித்து தெறிக்க விட்டார். 75 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திருந்த நிலையில் பிலிப் சால்ட்டு 43 ரன்னில் ரன் அவுட் ஆனார். அவரை தொடர்ந்து பென் டக்கெட்டும் 32 ரன்னில் ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் அவுட் ஆனார். ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஒரு இம்பாசிபிளான கேட்சை பிடிச்சி பென் டக்கெட்டை வெளியேற்றினார். அதே ஓவர்லேயே ஹர்ஷித் ராணா ஹாரி புரூக்கையும் டக்கோட்டாக்கி அமர்க்கலப்படுத்தினார். அதுக்கப்புறம் களமிறங்கிய ஜோ ரூட் 19 ரன்னில் அவுட் ஆக இங்கிலாந்து அணி 111க்கு 4 அப்படின்னு தடுமாறினாங்க. கேப்டன் ஜாஸ் பட்லரும் ஜேக்கப் பெத்தலும் ஜோடி சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க. குறிப்பாக கேப்டன் பட்லர் ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாண்டார். 6 சதம் அடித்து அவுட் ஆனார். அடுத்து வந்த லிவிங்ஸ்டனை 5 ரன்னில் ஹர்ஷித் ராணா அவுட் ஆக்க ஜேக்கப் பெத்தல் சூப்பராக விளையாண்டார். 6 சதம் அடித்து அவரும் அவுட் ஆனார். இறுதியாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதிரடியாக 21 ரன் சேர்க்க இங்கிலாந்து அணி 48வது ஓவரில் 248 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா மற்றும் ஜடேஜா 2 பேரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து 249 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களம் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் 15 ரன்லையும் கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரன்லையும் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க. குறிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் சரியான ஆட்டம் வெளுத்து கட்டினார். 30 பந்தில் 1/2 சதம் அடித்த அவர் 59 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் சுப்மன் கில்லோட ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாண்டாங்க. 100 ரன்கள் மேல் பார்ட்னர்ஷிப் சேர்த்தாங்க. அக்ஷர் பட்டேல் தன் பங்குக்கு 52 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 2 ரன்னில் அவுட் ஆக மறுபுறம் சுப்மன் கில் பொறுப்பான ஆட்டம், நிதானமான ஆட்டம்னே சொல்லலாம். சூப்பராக விளையாண்டார். 87 ரன்னில் அவுட் ஆனார். இறுதியாக இந்திய அணி 39வது ஓவர்லேயே டார்கெட்டை சேஸ் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஹர்திக் பாண்டியா 9 ரன்கள் மற்றும் ஜடேஜா 12 ரன்களோட நாட் அவுட்டாக களத்தில் இருந்தாங்க. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரை அடில் ரஷீது, ஷகிப் முகமது தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். இந்த போட்டியின் சிறந்த வீரராக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரில் 1-0 அப்படின்னு முன்னிலையில் இருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.